வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 19 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, ஓகேங்களா? இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணுவாங்க, 10th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, MBBS முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் தான் இதை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து இங்கே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரேடியோகிராஃபர், டிரைவர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், OT அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸு, ஸ்டாஃப் நர்ஸு, ஃபிசியோட்ரிக் சோசியல் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், மல்டிடாஸ்க் ஒர்க்கர், டெண்டல் அசிஸ்டன்ட், கிளீனர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், ANM, அர்பன் ஹெல்த் நர்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸில் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதை கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸு டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டோட போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு வேக்கன்சிஸுக்கு கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் மெடிக்கல் ஆஃபீஸரில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 60,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. MBBS முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த பிளேஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது, வேக்கன்ட் பிளேஸ் அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து அர்பன் ஹெல்த் நர்ஸ் ANM கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ANM கோர்ஸ் முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், அல்லது MPHW ஃபீமேல் கேட்டகரியில் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா SSLC முடிச்சுட்டு 18 மந்த் ANM கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி MPHW அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். +2 முடிச்சுட்டு ANM முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் சேலரி இருக்கும். 30 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து லேப் டெக்னீஷியனில் 3 வேக்கன்சிஸ், 13,000 சேலரி. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் +2 பார்த்தீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதோட டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி லேபரேட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா CMLT 1 இயர் கோர்ஸு, DMLT 2 இயர் கோர்ஸுன்னு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ், டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், லேபரேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 14,000 ரூபாய் சேலரி. இந்த போஸ்ட்டுக்கு 12th நீங்கள் பயாலஜி அல்லது பயாலஜி அண்ட் சுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் லாங்குவேஜ் இந்த 10th லெவலில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அதேமாதிரி 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா MPHW கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 14,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கவுன்சிலரில் 1 வேக்கன்சிஸ், இதுக்கு 18,000 சேலரி சொல்லியிருக்காங்க. PG டிகிரி பார்த்திங்கன்னா சோசியாலஜி, சைக்காலஜி, சோசியல் ஒர்க் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். அதாவது மாவட்ட சுகாதார அலுவலகம், எண் 16/22, பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது தான். ஸோ அதை கரெக்டாக பார்த்து விண்ணப்பிச்சிடுங்க. 35 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க, செகண்ட் அரசாணை இது. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ், டிப்ளமோவில் GNM அல்லது BSc நர்சிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 18,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அல்லது சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் 10 வேக்கன்சிஸ், 8,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கிளீனரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது, 8,500 ரூபாய் சேலரி, 8th பாஸ் பண்ணியிருக்கணும், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து செக்யூரிட்டியில் 1 வேக்கன்சிஸ், 8,500 ரூபாய் சேலரி இருக்கும். 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு சொல்லி 3 வேக்கன்சிஸ், 8,500 ரூபாய் சேலரி, 8th பாஸ் பண்ணியிருக்கணும், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃபிஷியோட்டிக் சோசியல் ஒர்க்கரில் 2 வேக்கன்சிஸ், MA சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க் அல்லது மெடிக்கல் அல்லது ஃபிஷியோட்ரி, ஸோ இந்த மாதிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, மெடிக்கல் அண்ட் ஃபிஷியோட்ரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள், விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 23,800 ரூபாய் சேலரி இருக்கும். சானிட்டரி ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ், 8,500 ரூபாய் சேலரி. இந்த போஸ்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மல்டி டாஸ்க் ஒர்க்கரில் 7 வேக்கன்சிஸ், 6,000 ரூபாய் சேலரி. இதுக்குமே 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, 13,800 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டென்டல் ஹைஜீனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரில் 1 வேக்கன்சிஸ், 19,800 ரூபாய் சேலரி இருக்கும். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது அது ரிலேட்டடாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 2 வீலர் ட்ரைவ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ், சேம் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 13,500 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரில் 2 வேக்கன்சிஸ், 18,000 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் GNM முடிச்சிருக்கணும் அல்லது BSc நர்சிங் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபரில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது, 13,300 ரூபாய் சேலரி இருக்கும். டிப்ளமோவில் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அடுத்து OT அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ், 11,500 ரூபாய் சேலரி இருக்கும். தியேட்டர் அசிஸ்டன்ட் அல்லது பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுவோம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு இன்டர்வியூக்கான வென்யூ டேட் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.